மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு இப்போ ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கூடி நின்று ஒரு கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோம்னா அது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுக்காகவே எல்லாரும் கண்டிப்பா வரணும். எவ்வளோ ஒரு பிஸியான ஸ்கெடியூலா இருந்தாலும் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக கண்டிப்பா எல்லாரும் ஒரு இடத்துல கூடி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது இப்போ ஒரு பிரச்சனையா பார்க்காம இது பல வருடங்களா நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயமா இது வெடிக்குது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படின்னு எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்கணும். நம்ம எல்லாருமே நீட் தேர்வு வினா கசிவு அதை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் 4வது நாளாக இந்த போராட்டம் நடக்குது. நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. இந்த போராட்டத்தை முதல் ஆரம்பிச்சது சோனமையா அவர்கள். 28 நாள் இன்னையோட அவர் உண்ணாவிரதம் இருந்து அவர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றினாங்க. அப்போது அரசு மருத்துவமனையிலேயே மருத்துவ வசதிகளும் மருத்துவ சேவைகளும் சரியா இல்லை என்று ஒரு போராட்டக்காரரையே தனியார் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யக்கூடிய இந்த அரசு எப்படி நீட் தேர்வை மட்டும் சரியாக வழங்க முடியும் என்கின்ற கேள்வி எழுகிறது. இன்னொன்று, போராட்டம் என்று மக்கள் செய்யும் பொழுது மத்திய அரசாங்கம் அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இன்னொன்று, அவர்கள் கோரிக்கையை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் மட்டுமே போதும் அது என்ன பிரச்சனை என்பதை நாம் தீர்த்துவிட முடியும். இந்த போராட்டம் இதுக்காண்டினா நீட் தேர்வு ரத்து செய்யறதுக்காண்டி தான் நடக்குது. அங்க ஃபேர் நீட்னு சொல்றாங்க, இங்க பேன் நீட்னு சொல்றாங்க. எய்தர் வி வாண்ட் அ ஃபேர் நீட் ஆர் அ பேன் நீட். இதுதான் நமக்கு தேவையான விஷயம். அண்ட் வி கம் டு த ரூலிங் பார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு. அவர் பிஜேபி எதிர்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் ஹி டசன்ட் ஸ்பீக் அபவுட் தட். இன்னும் அவருக்கு வாய்ஸ் ஓட்டே கொடுக்கல, ஸ்பீக் அப் பண்ணலன்றது ஏன்னு தெரியவே இல்லை. பட் அவருக்கு நேரம் பார்க்கறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு மட்டும் நேரம் இருக்குமான்றது தெரியல. இங்க யங்ஸ்டர்ஸ், ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஹூ லிவ் இன் சென்னை, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பான முறையில வாங்க. வி வாண்ட் மோர் ஆஃப் தெம் டு ஜாயின். அண்ட் இது நமக்கு இது கிடைச்சே ஆகுன்றதுக்காண்டி தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா விசிட் சென்னை டி நகர்ல உள்ள பால் நிலையத்தை விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு தேவையாகணும். ஐ டோன்ட் நோ அபவுட் ஏதர் நம்ம இன்னைக்கு படம் பாக்குறதுக்கு FDFSக்கு போற முக்காவாசி கூட்டம் இதுக்கு ஒரு காவாசி கூட வரலன்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அங்க என்னன்னா படிப்புக்காண்டி யாரோ ஒரு குழந்தைகளுக்காண்டி அடுத்து வர ஃபியூச்சருக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. பட் இங்க உள்ளவங்க படத்துக்காகவும் பேனர் ஒட்டதுக்காகவும் இன்னும் போராடி அதுக்காண்டி செலிப்ரேட் பண்ணிட்டு போராடிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இது சிஎம் இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல இல்லையா? ஹி யூஸ் ட்வீட் இன் ஃபார் ராகுல் காந்தி. இவ்வளவு நாள் ட்வீட் கொடுக்காதவர் ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டு போறப்ப மட்டும் ஒரு ட்வீட் கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி ட்வீட் கொடுக்கல. ஆக்சுவலி அவங்க அலையன்ஸ் பார்ட்டிக்கு ஒன்று நான் மட்டும் தான் ட்வீட் கொடுக்குறாங்கன்றது தெரியல. பட் ஸ்டில் மிஸ்ஸிங். பட் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாம நீட்டை எதிர்க்கிறது, அதாவது தமிழ்நாடு நீட்டை எதிர்க்கிறது அப்படிங்கிறது உங்க பத்திரிகையாளர்களுக்கும் புதுசு இல்லை, மக்களுக்கும் புதுசு இல்லை. தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக தமிழக மாணவர்கள், இளைஞர்கள் போன்ற முற்போக்கு கட்சிகள் எல்லாருமே தொடர்ந்து அதுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த போராட்டம் இவ்வளோ வலுத்திருக்கு. மாணவர்கள் இன்னும் அதிகமாக நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டத்தில் இறங்கி இருக்கிறதுக்கு அது தூண்டினது நிச்சயமா ஒன்றிய அரசு தான். இப்போ தர்மேந்திர பிரதாப் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, இது ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். அப்படின்னா ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அதை சோதிச்சு பார்க்க ஒரு தேர்வு வைக்கணுமோ அப்படிங்கிற நிலையும் அப்படிங்கிற கேள்வியும் தான் உண்டாயிருக்கு. ஏன்னா எங்களுடைய உரிமை, எங்களுக்கு எது வேணும் வேணாம் அப்படிங்கறத கேட்கறதுக்கான அடிப்படை உரிமை கூட இன்னைக்கு மக்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. நீ கேள்வி கேட்டா நான் தாக்குதல் நடத்துவேன். அன்னைக்கு டெல்லியில எப்படி பேட்ச் இல்லாம யார் அடிக்கிறாங்கன்னே தெரியாம அவ்வளோ இளைஞர்கள் அடி வாங்கியிருக்கிறாங்க, குண்டுகளை வீசியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருக்காங்க. பெண்கள் உட்பட, குழந்தைகள் உட்பட எல்லாரும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காங்க. அதே நிலையை இன்னைக்கு தமிழக காவல்துறையும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த போராட்டம் வெறும் இப்ப இறந்து போனவங்களுக்கானது இல்லை, நிச்சயமா இறந்து போனவங்களுக்காக மட்டும் இல்லை, இனிமே யாரும் இறந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் தான். அதை மனசுல வச்சு மக்களுடைய கோரிக்கையை எடுத்து சொல்ல வேண்டியவங்க எடுத்து சொல்லணும், கேட்க வேண்டிய செவிகளை எட்டணும். அது வரைக்கும் இந்த போராட்டத்தோட